ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா ஊரில் அம்மா வந்து வேர்க்கடலை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து செம்மண்ணாக இருந்துச்சு. அதனால் வந்து அதை ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ மண்ணுங்க, ஃபுல்லாக செம்மண் தான். இந்த மாதிரி நம்ம வாங்குறது வந்து இது வந்து கிராமத்துலேருந்து டேரெக்டாக வந்து அவங்களே எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்தி. ஆனால் நம்ம சென்னையிலலாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா மண்ணே இருக்காதுங்க. ஒரு மண்ணு கூட இருக்காது. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ தண்ணியே வந்து செம்மண்ணாக இருக்குது பாருங்களேன். கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 விசில் தாங்க. இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்காது, அது மாதிரி ஸ்வீட் இருக்காது, ஆனால் ஹெல்தி. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. டீயும் போட்டாச்சு. இஞ்சி டீ போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து டீ சாப்பிடும்போது இதை தான் சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த டயத்துக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஸ்நாக்ஸு கடையில் வாங்கி தரதை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா பசங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கும் சிம்பிளாக 2 விசிலில் முடிஞ்சிருச்சு தானே. அதனால் வந்துட்டு இது ஏழைகளோட பாதாமில் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ இந்த வேர்க்கடலை இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் இதை உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டா சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது பசங்களுக்கு.